அனைவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தான ஏகதந்தம் யோசனை. இந்த புத்தாண்டை பொறுத்தின வரைக்கும் கிரக நிலைமைகள்லாம் எப்படி இருக்குதுன்னா, குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கு. இது ரொம்ப நல்ல அமைப்பு. இது அதாவது அரசபகத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த சேர்க்கையினால் என்னென்ன ஆகும் அப்படின்னா, பசுமாடுகள்லாம் சிறக்கும், மருத்துவர்கள்லாம் போற்றப்படுவார், பெண்கள் முக்கியமாக முன்னேற்றம் அடைகிறார், பெண்களுக்கெல்லாம் முன்னேற்றம். நீச்சபங்க ராஜயோகத்தில் ஆரம்பிக்கிறது இந்த ஆண்டு. இதில் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம், நல்ல ஆதாயங்கள் ஏற்படும். சூரிய பகவான் உச்சமாக இருக்கார், அவரோட குரு பகவானும் சேர்ந்துருக்கார். அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய யோகமாக தான் சொல்லப்படுது. எந்த செயல் செஞ்சாலும் அதில் வெற்றி மீது வெற்றி சேரும். நிறைய பண வரவு, நிறைய பணம், காசு, ஆடம்பர பொருள்கள்லாம் வாங்குவாங்க. சந்திரன் சுகஸ்தான வித்யா வருவங்களுக்கு. இந்த காரணத்தினால பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். இந்த ராசி மாணவர்களை படின்னு ரொம்ப திட்டக்கூடாது. அவள் இஷ்டப்படி படித்தாலும் அவள் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாள். அதனால் அவளை ரொம்ப படிக்க வற்புறுத்த வேண்டாம். அவளே நல்லா படிக்கணும்னு தெரிஞ்சுட்டுருவாள். டாக்டரை கேட்காம எந்த மருந்துகளையும் நம்மளாக மேஷராசிக்கார வாங்கி குடிக்க வேண்டாம். கொஞ்சம் உணவில் அக்கறை எடுத்துக்கோங்க. அஜீரணம் தரக்கூடிய உணவுகள், ரொம்ப உஷ்ணம் தரக்கூடிய உணவுகள், அதுகளெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நீங்கள் மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு தூரம் போயிட்டு வந்து நல்லது. சோப்புகள் அப்புறம் வாசனை திரவியங்கள்லாம் ரொம்ப பயன்படுத்த வேண்டாம். இந்த உடம்பு பொடி அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். அதெல்லாம் பழக்கம் இல்லையே அப்படின்றவ நல்ல தரமான சோப்புகளை யூஸ் பண்ணலாம். ஏன்னா தோல் சம்மந்தப்பட்ட ஒரு உஷ்ணத்தினால தானே வர மாதிரி தெரியறதுனால இந்த மாதிரி தோலுக்கு இதமாக இருக்கக்கூடிய சோப்புகளை கற்றுக்கலாம். மற்றபடியாக கஷ்டமான சமாச்சாரங்களெல்லாம் மேஷராசிகளெல்லாம் எதுவும் இல்லை. ராஜயோகமாக இருக்க பாருங்க, சந்தோஷமாக இருக்க பாருங்க. அடுத்தபடியாக நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கலாமா? இவளுக்கு சந்திரன் இப்போது தனக்காரனா தன ஸ்தானத்தில் இருக்க. அதனால் உத்தியோகம் இல்லாத வாழ்க்கை நல்ல உத்தியோகம் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் அரசியலில் சம்மந்தப்படுவாங்க. அரசியல்வாதிகளாக இருந்தால் நல்ல ஏற்றம் அடைவார். இப்போ ஜெயம் அப்படிங்கிற இடத்துல இப்போ ஜெயலாபம் அப்படிங்கிற இடத்துல இவளுக்கு சுக்கிர பகவான் வருவார். இந்த காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, ஜாலியாக பல மின்னு உண்டு. ஆனால் நாளை ஆவரணாதி சேர்க்கைகள்லாம் ஏற்படுது. வீடு வாசல் அதெல்லாம் நல்லா சேர்றது. பெரிய பொறுப்புள்ள உத்தியோகமாக அமைய போகிறது. ரொம்ப அழகானவா, ரொம்ப அறிவானவா. நீங்கள் உங்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகங்கள் அமையத்துக்கும் சான்ஸ் இருக்குது.
நீங்கள் உங்களுக்கு ரிட்டையர் ஆகிற வயசாக இருந்ததுன்னா உங்கள் குழந்தைகளுக்கு வெளிநாட்டு வரன், வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாடு சம்பந்தமாக தெரியாது. ஆனால் ராஜா மாதிரி, ராணி மாதிரி, அரசன் மாதிரி இருப்பங்களை தவிர பற்று அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். இப்போ இதெல்லாம் ஒரு உலகாயுத சந்தோஷங்கள் தானே அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு ஆன்மீகத்திலே நாட்டம் ஏற்பட்டு ஒரு ஞான மார்க்கம்னு உடனே சன்னியாசி அப்படி அர்த்தம் கிடையாது. அதாவது இகலோகத்தில் வேண்டிய எல்லாம் கழித்து சமர்த்தி ஆகின ஒரு சந்தோஷமான நிலை. அப்போ நமக்கு என்ன தோணுன்னா, இது எல்லாத்தையும் விட ஒரு மேம்பட்ட ஒன்று இருக்குது, அது ஞான மார்க்கம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஞான மார்க்கத்துக்கான ஒரு ஆசைகளும் ஒரு பக்தி, எப்பவுமே பக்தியெலாம் உண்டு, அந்த மாதிரியான ஒரு பக்தி மார்க்கமும் மனசுக்கு ஏற்படணும். பிறருக்கு உதவி செய்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஏழைக்கடலில் தான் இறைவன் தெரியுது. அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வது. நீங்கள் காஞ்சி காமாட்சியை வணங்குறோம், அருகில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், உங்கள் குலதெய்வங்களுக்கு போய் வழிபாடு. மொத்தத்தில் நல்லா இருக்குது, எந்த விதமான குறைவுகளும் இல்லை, கஷ்டங்களும் இல்லை. கஷ்டப்பட்டுப்போங்க, 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டவங்க நீங்கள். இனிமேல் கஷ்டங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கு. அடுத்தபடியாக நம்ம மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாமா? மிதுனம் ராசிக்கார பெண்களாக இருந்தால் ஆண்களால் யோகம், ஆண்களாக இருந்தால் பெண்களால் யோகம். அரசபோக வாழ்க்கை தான் இனிமேல். பலரும் போற்று நல்ல யோகம், பேர், புகழ், கீர்த்தி, அந்தஸ்து. அரசன் அப்படின்னா வெறுமை பட்டாட்டமாக கார் பங்களா மட்டும் இல்லை, மனசு நிறைஞ்சது தான் அரசபோகம். அந்த அரசபோகமான வாழ்க்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இனிமேல் கிடைக்க போகிறது. இனிமேல் லைஃப்லாம் அப்படி தான் இருக்கவும் போகுது. மிதுன ராசி குழந்தைகள் என்ன படிச்சுதான் ஆகணுமா? படித்தா தான் வேலை கிடைக்குமா? படித்தா தான் முன்னுக்கு வர முடியுமா? இப்படிலாம் கொஞ்சம் கேள்வி கேட்பா. அவளெல்லாம் இன்னும் நீங்கள் கோச்சுக்காரங்க படிக்கணும் அப்படிங்கிறத அவளுக்கு சொல்லிவிட்டு, விளையாட்டில் ஆசை இருந்தால் விளையாட்டுலேயே அவளை சேர்த்து விடணும். படிப்பா விளையாடலாம். கொஞ்சம் எப்போத்தாலும் சோறையே தின்னுட்டுருக்க மாதிரி இருக்க வேண்டாம் மிதுன ராசிக்காரா. ஏன்னா மிதுன ராசிக்காரருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் பிடிக்கும், அதனால் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் அந்த சாப்பாடோட கூட இந்த தானியங்கள், கீரைகள், இந்த கேழ்வரகு, சிறுதானியங்கள், பருப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனாக்கா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரம் காட்டுது. பெருமாளை வேணும், முடிஞ்சால் ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வாங்க. இது போகும் மிதுன ராசிக்காரருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தான் நான் தனியாகவே ஒரு பதிவு போட்டேன். இருந்தாலும் இவ்வளோட சொல்லச்சே இவ்வளோக்கு கொஞ்சம் சொல்லுவோம். இவ்வளோ எதிர்பார்த்துட்டு போல புத்தாண்டு பலன்கள் இது வரைச்சி நம்மளோட பேர் வரலையேன்னு, அதனால் அவளுக்கு கொஞ்சம் சொல்லுவோம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதனால் பட்ட கஷ்டங்கள் நிஜமாக இனிமேல் இருக்க. சந்திரனும் இப்போ நல்லா பலமாக வந்து வரதுனால இவளுக்கு மனசுக்கு பிடிச்சமான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். உண்மையான அன்புக்கும் உண்மையான பாசத்துக்கும் இயங்கியிருந்தவளுக்கு அந்த அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவா வந்து சேர்வா. அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் அவள் கொண்டு சேர்வா, சந்தோஷமாக இருப்பா. குழந்தைகளான நல்லா சொன்னதை கேட்கும். வேலை இல்லாததால் நல்ல வேலை கிடைக்கும். ரொம்ப வருஷக்கணக்காக 35, 38, 39 வயசுல கல்யாணம் ஆக இருக்கிறவர்களை விட
நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். மனசுக்கேற்ற நல்ல வரனே அமையும். இப்போ இவருக்கும் நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது வருது. நீச்சபங்க ராஜயோகம்ன்றது ஒரு பெரிய நல்ல யோகம். அதாவது நீச்சமெல்லாம், அதாவது வேண்டாத எல்லாத்தையும் பங்கம் போய் ராஜயோகமாக அமையிறது. வேண்டாத கஷ்டங்களை தான் நீங்கி வேண்டிய சந்தோஷங்களெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல யோகம் இவாழ்க்கைக்கும் ஏற்பட்டுருக்கு. ரொம்ப பொறுமையாக தான் கணவன் மனைவி பேசிக்கணும். சடாப்டான வார்த்தைகளெல்லாம் விட்டுட்டு அப்புறம் நான் போகிறேன் நான் வரேன் அப்படின்னு பிரியது தான் வச்சுக்காதுங்க. ஒரே வீட்டில் இருந்தால் அத்தனை நாள் பிரிஞ்சு தான் வாழ்ந்துருப்பா. மனசுக்கு பிடிக்காம தான் இருந்திருப்போம். இனிமேல் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கும். கடகராசிக்காரா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொட்டை மாடிக்கு போங்க. என்னைக்கு தெரியுமா? பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலா வருது இல்லையா? ஏன்னா உங்கள் கடகராசிக்கு சந்திரன் தான் அதிபதி. அந்த சந்திரன் முழுசாக வர நாள் பௌர்ணமி. அப்போது கடற்கரைக்கு போகலாம். எல்லோரும் கடற்கரைக்கு உடனே போயிட முடியுமா? பௌர்ணமி அன்றைக்கி லீவ் இருக்கும் இல்லையா? ஆனால் மொட்டை மாடியோ திறந்த வழியோ வீட்டில் இருக்கும் இல்லையா? இந்த திறந்த வழியில் ஒரு 4-5 சாப்பாடுகளை பண்ணி வச்சுட்டு, ஒரு லெமன் ரைஸு, ஒரு புளியோதரை, ஒரு தயிர் சாதம் அல்லது ஒரு தேங்காய் சாதம், இந்த மாதிரி ஏதாவது 4-5 ஐட்டங்கள் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் உடம்புலாம் பொரிச்சு வச்சுட்டு, கொஞ்சம் பாயசம் பண்ணி வச்சுட்டு, வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கணவன் மனைவி குழந்தைகள் பாட்டி தாத்தா எல்லோரும் உட்காந்து நிலாவை நல்லா பார்த்துட்டு அந்த நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிடும். இது மிகுந்த பரிகாரம். இந்த மாதிரி பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஜாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நிலாவோட ஒளி உங்களுக்கு படணும் உங்கள் உடம்புல. நிலாவுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடும்பொழுது அதையே நிலாவுக்கு நிவேதனம் பண்ண மாதிரி அர்த்தம். எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு அப்போ தான் நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். அப்போது ததி சங்க துஷாராபம் க்ஷீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போனி குடபூஷணம். அது சொல்லலாம். அந்த ஸ்லோகம் தெரிஞ்ச இல்லாட்டா நிலவை பார்த்து கை கூப்பிட்டு அப்போ நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தான். இப்படி ஒரு பௌர்ணமி பண்ணி வந்தாலே கடகராசிக்காரருக்கு ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வீட்டில், குடும்பத்தில், ஆஃபீஸில், உத்தியோகத்தில், படிப்பில் எல்லாத்துலேயும் மேன்மையாக வரக்கூடிய ஒரு நல்ல யோகமாக இருக்குது. சிம்மராசிக்காரருக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல மென்மையாக இருப்பாங்க. எப்போ நல்லா மிடுக்கா உடைய அணிஞ்சிக்கிறது, நல்லா சிரிச்சுன்னு இருக்கிறது, மற்ற வாழ்க்கை என்ன உதவியானாலும் ஓடி போய் செய்யறது, எந்த பொறுப்பானாலும் நல்லா நேர்மையாக நல்லா நம்மளால் முடியாட்ட கூட முயற்சி பண்ணி செஞ்சு தாக்கு பிடிச்சி நிமித்தி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு மன வலிமை உடையவா. ஆனால் இவளுக்கும் போன வருஷம் அதுக்கு முன் வருஷமெல்லாம் கொஞ்சம் உடம்பு படுத்தியிருக்கோம். தேவையில்லாமல் கவலைப்பட்டு இருக்காங்க நீங்கோ நிறைய விஷயத்தில். அந்த கவலையெல்லாம் வேண்டாம். எந்த கவலையுமே இல்லை. மனசில் வலியாக வேதனையாக எதுவும் வச்சுக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. இனிமே சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் கூட ஒரு அவமானம் மாதிரி நினச்சிக்கணும். என் சிம்மராசிக்காரோட சூரியன், அதனால் குட்டியாக ஒரு சின்ன அவமானமாக ஒரு நம்ம நினச்சிட்டா கூட அது நம்மளால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு மனசு உடஞ்சி போயிடும். அதனால் அந்த மாதிரி எதுவுமே வரப்போதே இல்லை, நடக்கவும் இல்லை. ஆனால் போன வருஷம் 3 வருஷத்தில் இந்த மாதிரியான ஒரு குட்டியான செயல்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அது பெரிய அளவில் உங்கள் மனசில் பாதிச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் பாதிப்புலாம் வேண்டாம். என்ன ஃப்ரீ போட்டலாம். உங்கள் வீட்டுக்கு புதுசாக பாப்பா வரப்போகுது. நீங்கள் சின்ன இளஞ்சோடிகளாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு குழந்தை நல்லபடியாக பறக்க போகிறது சூப்பராக. உங்கள் தாத்தா பாட்டிகளாக இருந்தால் அவங்க பேரனோ பேத்தியோ வரப்போகிறது. ஒரு புது குழந்தையினுடைய வரைவு தெரியுது எனக்கு.
அந்த குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டசாலியான குழந்தையாக இருப்பது. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இன்னும் உத்தியோக லாபம், ப்ரமோஷன், இன்னும் நல்லா வீடு கட்டுறது, குடும்பமே நல்லா வசந்து வருது, அந்த மாதிரியான யோகங்களும் இருக்குது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் அதனால் மேன்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கன்னியா ராசிக்காரர்களுக்கு அவளுடைய ராசிக்கு அதிபதியான புதனே நீச்சபங்க ராஜயோகத்தில் வருது. கஷ்டங்களெல்லாம் படிப்படியாக நீங்கும். என்ன செயல்கள் செஞ்சாலும் அதில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தாரால் நல்ல மரியாதை கிடைக்கும். இத்தனை நாள் சொந்த வீடு இல்லாதவளுக்கு இந்த வீடு அமையும். வீட்டை புதுப்பிப்பீர்கள். வீடு நல்லா அழகாக பார்த்தாலே இவ வீடு அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் வீடெல்லாம் வீட்டையே நல்லா வச்சுருக்கோம். அது அந்தந்த இடங்கள்லாம் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். புத்தகங்கள்லாம் மாதிரி ஷோகேஸ்னால் ஷோகேஸ் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் வீடு. எதிரிகளே இனிமேல் கிடையாது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. திருமணமாகும் நல்லபடியாக. இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் நல்லா வரும். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் ஆகும். குழந்தைகளை மட்டும் படின்னு ரொம்ப வற்புறுத்தாருங்க. ஏன்னா இந்த ராசி குழந்தைகள் உண்மையாகவே ரொம்ப நல்லா படிப்பார், நல்ல புத்திசாலிகள் தான். ஆனால் கொஞ்சம் கோச்சுனா கூட அவள் ரொம்ப வருத்தப்படுவா. ஒரு மாதிரி கூச்சம் மாதிரி, ஒரு மாதிரி அவமானம் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுவாள். அந்த நினைப்பை அவளால் படிக்க முடியாமல் போயிடும். அதனால் கன்னியாராசி குழந்தைகள் அன்பாக சொல்லி படிக்க சொல்லும். அது எவ்வளோ படுத்தினாலுமே கூட கண்ணா நல்லா படிக்க செல்லும் இப்படி சொல்லணும். மெவியாக அவளை அதிகாரமாக சொல்லிடக்கூடாது. விவசாயிகள் சிறப்பு. இதெல்லாம் நல்லபடியாக இருக்க போகிறது. நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம். அது உங்களுக்கு நல்ல மேன்மையை இருக்கு. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மரியாதை, மட்டு, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, இது எல்லாமே அமைய போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள். திருமணத்துக்கு இருக்கிறதா திருமணம் நிச்சயமாகுது, அது அமையும். குடும்பமே இப்போ ரொம்ப ஒத்துமையாகவும் குதூகலமாகவும் இருக்கும். இப்போ பரிகாலமாக குதூகலமாக இல்லை, ஆனால் இனிமேல் குதூகலமாக இருக்கும். மருந்து மாத்திரைகள் நிறைய எடுத்துக்க வேண்டாம். தயவு செஞ்சு வீட்டில் என்ன பொங்கி சாப்பிடணும், அதெல்லாம் வீட்டில் என்ன சமையல் செஞ்சு சாப்பிடணும், அதை சாப்பிட்டாலே போதும். வெளி இடங்களில், ஹோட்டல்களில், அதுவும் இரவு நேரங்களில் சாப்பிடணும். முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு எல்லாரும் இவ்வளோ நாட்களே அப்படின்னு ஆச்சரியப்படும் பையன் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போடுங்க. யாராவது சண்டைக்கு வந்தோம்ட்டு நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க. கோவில்களுக்கு போகும்பொழுது பெரிய பெரிய கோவில்களில் யானைகள்லாம் இருக்கும். இந்த யானைகளுக்கெல்லாம் கரும்பு, வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி அது உங்களுக்கு பரிகாரமாக. மகர ராசிக்காரர் இனிமேல் தங்கமாக ஜொலிக்க போகிறார். மகர ராசிக்காரர் தங்கமாக ஜொலிக்க போகிறார். எந்த விஷயத்துக்கும் இனிமேல் அவமானப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை. கடந்த 2-3 வருஷங்களாக அவமானமாக அவளுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னாலும் இவளே தனத்தானே சில விஷயங்களை கொஞ்சம் குறுக்கிட்டுட்டாள். இப்படி இருக்கக்கூடாதே, அப்படி இருக்கக்கூடாதே, இப்படி போய் இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டாள். அதெல்லாம் இன்னும் வேண்டாம். இனிமேல் நம்ம நிமிர்ந்து நடக்கலாம். சந்தோஷமான நல்ல வாழ்க்கை தான் இப்போ கிடைக்க போகிறது. நல்லபடி கல்யாணம் போகிறவங்களுக்கு
கல்யாணம் ஆனவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க போகிறது, நிறைய பணம் காசுகள், பொன்பொருள், பொன் பொன் நகைகள் வாங்குகிற அளவுக்கு கூட பணம் காசுகள்லாம் வரப்போகுது. ஆனால் இவ்வளோ எது வந்தாலுமே மனசு வந்து ஒரு ஞானியினுடைய நிலையில் தான் இருக்கும். ஞானியோட நிலைன்னா என்ன, எதுவுமே வந்து இந்த உலகத்தில் நிரந்தரமானது இல்லை. இவ்வளோ பொண்ணு, இவ்வளோ பொருள், இவ்வளோ போபியம், இவ்வளோ சந்தோஷம் எல்லாம் இருக்கா மாதிரி இருக்கவே இது எல்லாமே மாயை தான். இதெல்லாம் நிஜமாக ஒன்று கூட வரப்போகிறது இல்லை. உண்மையானது அந்த பக்தியும் தெய்வம் தான், தெய்வீகம் தான், நம்ம பண்ணுற புண்ணியங்களும் நல்ல சமாச்சாரங்களும் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை வழக்கு ஏற்படும். இந்த ராசிக்காரர் கணவன் இடத்துல ரொம்ப அன்பாக இருக்கணும்.